பாஜக தேர்வு செய்த வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மட்டும் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை உள்ளதாக கருதிவிட முடியாது என்று எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளும் வேட்பாளரை அறிவித்திருப்பதால் போட்டி உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, இது சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதல். அதனால்தான் RSS பின்புலம் உள்ள வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்க்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தங்கள் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டியை முன்மொழிந்துள்ளதாக கூறினார். நாங்கள் தேர்வு செய்த வேட்பாளர் அரசமைப்பு சட்டத்தை மதிப்பவர் என்றும் பாஜக தேர்வு செய்த வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மட்டும் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை உள்ளதாக கருதிவிட முடியாது என்று விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அத்தனை எதிர்க்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு ஆலோசனைகள் கேட்கப்பட்டு பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறார். மத்திய அரசுடன் மாநில அரசு முரண்பாடோடு செயல்பட்டால் எந்த பலனும் கிடைக்காது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், பாஜகவின் சார்பாக துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்ததற்கு தேசிய தலைவர் JP நட்டா, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் தமிழர் என்ற முறையில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக முதலமைச்சர் முழு ஆதரவு தருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கருத்து தெரிவித்த அவர், தமிழ்நாட்டின் நலனுக்காகவே அகில இந்திய பாஜக தலைமை செயல்படுவதாக கூறினார். மேலும் மத்திய அரசுடன் மாநில அரசு முரண்பாடோடு செயல்பட்டால் எந்த பலனும் கிடைக்காது என்றும் மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த முடிவு எல்லாமே அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு. அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள், எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறதுதான் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுடைய இந்த தேர்வு. அதற்கு முன்னாலே முன்னாள் மத்திய இணையமைச்சராக அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். பிறகு பல்வேறு பொறுப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த இப்பொழுது கூட டாக்டர் எல்முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். ஜனநாயக மரபுகளை காக்க வேண்டிய ஒரு சிறந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே சுதர்சன் ரெட்டி துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஜனநாயக மரபுகளை காக்க வேண்டிய ஒரு சிறந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே சுதர்சன் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். சுதர்சன் ரெட்டிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்முடைய ஜனநாயகத்தின் கோட்பாடுகளையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கோட்பாடுகளையும் காப்பதற்காக திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள், முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள்தான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்முடைய எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக ஆக வேண்டும் என்ற ஒருமித்த ஒரு சிந்தனையோடு கருத்தோடு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பீகாரை தொடர்ந்து ஒடிசாவிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒடிசாவில் அடுத்த மாதம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கும் என்றும் வீடு வீடாக சென்று இந்த திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்ற பின்னர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் வாக்காளர் பட்டியலில் துல்லியம், வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்துவதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் நோக்கம் எனவும் கூறியுள்ளது. வங்கக்கடலில்
நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா அருகே கரையை கடந்தது. வடமேற்கு மற்றும் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கோபால்பூர் அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது. அடுத்த 6 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தெற்கு ஒடிசா தெற்கு சத்தீஸ்கர் வழியே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. தெலுங்கானாவில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் சடலத்தை தள்ளுவண்டியில் போலீசார் எடுத்துச் சென்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கோடங்கல் நாராயண்பேட்டை மாவட்டம் கோஸ்கி நகரை சேர்ந்த முகுலையா என்பவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிகிறது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டுச் செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் அங்கிருந்து தள்ளுவண்டியில் உடலை எடுத்து சென்று மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் இதுவரை பருவமழைக்கு 657 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் ஜூன் மாத இறுதியில் துவங்கிய பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பஞ்சாப், சிந்து, பெஷாவர் உட்பட பல மாகாணங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குடியிருப்புகளை திடீர் வெள்ளம் சூழ்ந்ததாலும் நிலச்சரிவுகளில் சிக்கியும் ஏராளமானோர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். இந்நிலையில் மழை தொடர்பான சம்பவங்களில் 657 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.